சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு டெக்னாலஜின்றது இப்போ டைம் ஃப்ரேம்க்கு 10 இல்லை 20 வருஷம் தான் இருக்குன்றத நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு அப்டேட் இருக்கும். அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றத இருக்குது. இன்டீரியல் கொஞ்சம் டெவலப் பண்ணுறீங்க, எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்டிவாக வச்சுருக்கீங்க அப்படின்றது. பிஸ்னஸ்ன்றது ஒரே நாளில் பில்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். சேம் டைம் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், ஃபேக்கர்ஸ் இருக்கும். வந்து சம்டைம்ஸ் வந்து கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து ஜென்யூனாக இருக்கணும். சில டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏமாந்துறதுக்கான சான்சஸ் இருக்குது பிஸ்னஸ்லலாம். ஸோ தப்பானதில் போகிறப்போ இல்லை மணி வந்து கரெக்டாக கொடுக்கல. இப்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ கண்டக்டர்லாம் சம்டைம் வந்து டிக்கெட் ஒரு காஸ்ட் சொல்லுவார், ஒரு ரூபா 2 ரூபா பில்லு இன்க்ரீஸ் பண்ணி சில பஸ்ஸில் இருக்கும். அப்படி இருக்கும். இல்லை பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ திடீர்னு உங்கள் பேக்கெட்லேருந்து பணம் கூட காணாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த இடத்துலலாம் நீங்கள் என்னவா இருக்கணும், ஸோ நம்ம அவேர்னஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வர்ற கஸ்டமர்ஸ் இதுக்கு தான் நம்ம செக்யூரிட்டின்றது முக்கியமானது, வேல்யூபுளானது. சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போ நிறையா பேமெண்ட்லேயே வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக கியூஆர் கோட் இருக்குது. ஓகேங்களா? கியூஆர் கோடு இதெல்லாமே இருக்கிறப்போ இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறப்போ செக்யூரிட்டின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் இதெல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக டிரான்சாக்ஷன் இருக்கும். நம்ம மணி ஹேண்டில் பண்ணுறப்போ 4 பேர் 3 பேர் ஹேண்டில் பண்ணுவோம் கடையில். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டாக இருக்கணும், எடுக்கிறப்போ போகிறப்போ கணக்கு கரெக்டாக இருக்கணும்ன்றப்போ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபைனலாக அதை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணி அவுட்புட் எடுத்து ப்ராஃபிட்டுன்ற ஒன்று நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் அதை வந்து அப்ரோச் பண்ணுறப்போ இவ்வளோ சிக்கல் இருக்கும். இந்த சிக்கல் எல்லாமே என்ன பண்ணும், உங்களை கடைசியில் இன்ஃப்ளூஷன்றதை இது பண்ணும். இன்ஃப்ளூஷன்றதை வந்து நிறையா விதத்தில் வரும். நீங்கள் வந்து உங்களை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா இது வந்து நிறையா வந்து பிஸ்னஸ் வேர்ல்டுன்றது நிறைய காம்படிட்டர் இருக்கிற வேர்ல்டு. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. அதுதான் வந்து உங்களை என்ன பண்ணும், இன்ஃப்ளூஷன்லேருந்து உங்களை ப்ராஃபிட் லெவல் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மேக் பண்ணோன்னா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூஷன்றது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி நீங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாமல் அடுத்த ஜேர்னிக்கு போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று தான், கரெக்டாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ரோட் மேப்பை க்ரியேட் பண்ணணும், கரெக்டான எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணணும், அவங்கள கரெக்டான பொசிஷனில் கரெக்டான ரோலோட ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளூஷனில் போயிடுவீங்க. ஓகே? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.